அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மற்றும் ஒரு மாலை பொழுதில் ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் நாட்டின் தற்போதைய நிலை, அது மட்டுமில்லாமல் நடப்பு அரசியல், இது போன்ற பல விடயங்களை நாங்கள் இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் பேசலாம் என்று இருக்கின்றோம். எனவே நாங்கள் இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சிக்கு அழைத்திருப்பது கொழும்பு மாநகர சபையின் தேசிய மக்கள் சக்தியின் மாநகர சபை உறுப்பினர் ஜி யோகராஜன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம். அன்பான ஸ்டார் தொலைக்காட்சி நிர்வாகத்தினருக்கும் அதே போன்று பார்வையாளர்களுக்கும் எனது பணிவான வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். காரணம், கொழும்பு மாநகர சபையைச் சேர்ந்த பல உறுப்பினர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அண்மையில் கூட பேரளவில் கூட கூறலாம் யார் என்று, புஷ்பநாதன் அவர்கள். அவர் ஒரு சுயேட்சை குழுவாக உள்ளே வந்தவர்கள், KT குருசாமி அவர்கள். அதே போன்று உங்களது தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த சுப்பையா ஆனந்தகுமார் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அதே போன்று பதவியிலிருந்து விலக்கப்பட்ட ஜுஹாரா புகாரி அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து, இப்படி கொழும்பு மாநகர சபையை சேர்ந்த நிறைய மாநகர சபை உறுப்பினர்கள் இங்கு வந்து அவர்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். இவர்களோடு ஒப்பிடும் போது நீங்கள் கொஞ்சம் அனுபவசாலி. காரணம், இவர்கள் அனைவரையும் விட இதற்கு முதலே நீங்கள் அரசியலுக்கு வந்துவிட்டீர்கள். நான் நினைக்கின்றேன் உங்களோடு பேசியதில், உங்கள் தெரிந்த விதத்தில் உங்களுடைய அரசியல் பிரவேசம் எப்படி இருந்தது சொல்லுங்கள். எங்கிருந்து ஆரம்பித்தீர்கள், எங்கு வந்திருக்கின்றீர்கள்? நான் நினைக்கின்றேன் முகத்துவாரம் இந்து கல்லூரி என்று இப்பொழுது அழைக்கப்பட்டு கொண்டிருக்கும் பாடசாலையில் 9ஆம் வகுப்பு படிக்கின்ற வேளையில் இலங்கையின் பாராளுமன்றத்தில் மறைந்த ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களினால் ஒரு மசோதா கொண்டு வரப்படுகின்றது. இலங்கையில் பிறந்த அனைவரும் இலங்கை பிரஜையாக ஏற்றுக்கொள்ளும் ஒரு மசோதா அங்கீகரிக்கப்படுகின்றது. அவ்வாறு அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது இலங்கையில் பிறந்த இந்திய பிரஜைகள் இல்லை, அனைத்து இலங்கையில் பிறந்த அனைத்து பிரஜைகள், பாகிஸ்தானாக இருக்கலாம் அல்லது இந்தியாவாக இருக்கலாம், பிறந்த அனைவருமே இலங்கை பிரஜையாக அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு மசோதா. அதன் ஊடாக பெரும்பான்மையாக மலையக மக்கள் தான் அதில் உள்வாங்கப்படுகிறார்கள். அதில் கொழும்பு மாவட்டத்தில் வடகொழும்பில் அலுத் மாவட்ட தொகுதியில் எமது பாடசாலை அலுத் மாவட்ட தொகுதியில் காணப்படுகின்றது. அதே போன்று அம்சா பாடசாலையில் அந்த பதிவுக்கு 10 பேர் கொண்ட ஒரு குழுவின் தலைவராக என்னை நியமித்து அந்த பாடசாலைக்கு சென்று நாங்கள் பதிவை மேற்கொண்டோம். அந்த நேரம் உங்களுக்கு ஒரு 14-13 வயசு தான், 14 வயது இருந்திருக்க வேண்டும். எனவே அந்த நேரத்தில் ஒரு கிழமை அது தொடர்ந்து நடைபெற்றது. கைத்தொழில் இராஜாங்க அமைச்சராக MS செல்லசாமி ஐயா அவர்கள் இருந்தார். அவரின் ஊடாகத்தான் அது பார்வையிடப்பட்டது கொழும்பு மாவட்டம். எனவே அதன் ஊடாகத்தான் இந்த அரசியல் பிரவேசம், அரசியலுக்கு வர வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. அப்படி இல்லாட்டி யோகராஜன் என்ற ஒருவர் படித்து கொண்டு ஒரு நல்ல வேறு ஒரு துறையிலே போயிருப்பீங்களா, இல்லாட்டி அரசியலுக்கே போகணும்னு வந்தீங்களா? இருந்திருக்கலாம், அவ்வாறு நடந்திருக்கலாம். ஆனாலும் அவ்வாறான ஒரு காலகட்டத்தில் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் மனதில் அந்த 13 வயசு ஏற்பட்டது. நான் வடகொழும்பு இந்து இளைஞர் சங்கத்தை 13 வயதில் ஆரம்பித்தேன். அதாவது 87. அதன் ஆரம்ப கருத்தை நீங்கள் தான். அதன் ஸ்தாபக உறுப்பினர், அதன் தலைவராக 9 வருட காலங்கள் நான் இருந்த வடகொழும்பு இந்து இளைஞர் சங்கம். இன்றும் அதன் போசகராக இருந்து கொண்டிருக்கின்றேன். எனவே இந்த சேவையில் ஈடுபட்டமையினால் அரசியலுக்குள் நுழைய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. எனவே அதனை தொடர்ந்து ஈத்தோக்காவில் இருந்து எனக்கு முத்துவெல்ல மாவட்ட அமைப்பாளராக என்னை அங்கீகரித்தார்கள். அதன் பின்பு செல்லசாமி ஐயா அவர்களின் அரசியல் பிரவேசத்துக்கு பின்பு யோகராஜன் ஐயா, தேவராஜ் ஐயா அவர்கள் களத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கும் நாங்கள் எங்களால் முயன்ற வெற்றிக்காக உழைத்தோம். ஆன போதிலும் அந்த காலகட்டத்தில் அவர்களின் வெற்றி வாய்ப்பு இழக்கப்பட்டது. ஆனாலும் ஏதோ இறை அருளின் காரணமாக தொட்லங்க குண்டுவெடிப்பின் ஊடாக வீரசிங்க மல்லிமாராய்ச்சி அவர்களும் ஒசி அபயகுணசேகர்களும் உயிரிழக்கின்றார்கள். அதன் அடுத்த கட்டத்தில் இருந்த தேவராஜ் ஐயா அவர்களும் யோகராஜன் அவர்களும் பாராளுமன்றத்துக்கு செல்கிறார்கள். அவர்களின் ஊடாக பல சேவைகள் கொழும்பு வாழ் மக்களுக்கு கிடைத்தது என்பது நாங்கள் என்றும் மறக்க முடியாது. அதன் பின்பு அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் அவர்களும் அரசியலிலிருந்து ஒதுங்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. அதன் பின்பு அரசியலுக்குள் புகுந்த மனோகணேசன் அவர்கள் சிறந்த சேவை ஒன்றை செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம்.
ஆன போதிலும் குடும்ப அரசியலை தன்னகத்தை கொண்டு நகர்த்த வேண்டிய நிலை அவருக்கு ஏற்பட்டமையினால் நாங்கள் அவரிடமிருந்து ஒதுங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. குடும்ப அரசியல்னா எப்படி சொல்கிறீங்க? அவர் குடும்பத்தையே கொண்டு வந்து அதாவது பாராளுமன்ற தேர்தல்களத்தில் முதலாக 106 வாக்குகளால் அவர் தோல்வியை தழுவுகின்றார் கொழும்பு மாவட்டத்தில். அந்த நேரத்தில் முழுமையாக நான் அவருடன் இருந்து உழைத்தவன் வடகொழும்பில். ஆன போதிலும் சுகதாச விளையாட்டரங்கில் மேல் மாகாண மக்கள் முன்னணி ஆரம்பிக்கப்பட்ட வேளையில் நாங்கள் புறக்கணிக்கப்படுகின்றோம். அவ்வாறு புறக்கணிக்கப்பட்டதன் பின்பு அவருடன் இருந்து சேவை செய்யும் நிலையை நான் ஒதுக்கி கொண்டேன். என்னுடைய வழி அரசியல் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், பதவிகளை வைக்க வேண்டும் என்பது. அந்நிலையிலிருந்து நாங்கள் ஒதுக்கப்படுகின்ற போது அவரிடம் ஒதுங்கிவிட்டேன். அதன் பின்பு எங்களுடைய இந்து கலாச்சார அமைச்சராக இருந்த மகேஸ்வரன் ஐயா அவர்கள் அழைப்பு விடுக்கின்றார்கள். சென்று அவருடைய வெற்றிக்கும் கொழும்பு மாவட்டத்தில் உழைத்தோம். அந்த நேரத்தில் தான் கொழும்பு மாவட்டத்தில் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள் சிறுபான்மையினர் மத்தியிலிருந்து. சிறுபான்மை என்று கூறுகின்றது தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலிருந்து 2 தெரிவு செய்யப்படுகின்றார் பாராளுமன்றத்திற்கு. ஒன்று மனோ கணேசன், அடுத்தது மகேஸ்வரன். அவர்களோடாகவும் சிறந்த சேவைகள் மக்களுக்கு வழங்கப்பட்டது இல்லை என்று கூறுவதற்கில்லை. ஆன போதிலும் எங்களுடைய குறைபாடாக கொழும்பு மாவட்ட மக்கள் மத்தியில் காணப்படுவது இன்று வரைக்கும் நிறைவு செய்யப்படாமல் காணப்படுகின்றது. வருகின்ற அமைச்சர்கள், வருகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கல்வித்துறைக்கு தங்களுடைய பூர்ணமான பங்களிப்பை செய்கின்றார்களே ஒழிய மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எமது மக்களின் எதிர்கால வாழ்க்கைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களின் பொருளாதாரத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை மறந்து விடுகிறார்கள். நீங்கள் யோகராஜ் அவர்களே, நீங்கள் பேசும்போது ஒரு விடயம் தெளிவாக தெரிகிறது. கொழும்பில் இருக்கக்கூடிய தமிழர்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொழும்புக்கு நீங்கள் குறிப்பிட்ட அந்த தேவை செய்யவில்லை என்றால், அதாவது பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கப்படுகின்றது. அதை இலகுவாக மக்களுக்கு சென்றடையக்கூடிய ஒரே ஒரு வரி பாடசாலையூடாக அதை ஒதுக்குவது. அது மாத்திரம்தான் தமிழ் மக்களின் தேவையாக காணப்படுகின்றதா? அது ஒரு துறை. அதாவது 100% நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு 25%, 30% இல்லை 50% நாங்கள் கல்விக்காக செலவழிக்கலாம். ஆனால் அதை தாண்டிய எங்களுடைய பிரச்சனைகள் காணப்படுகின்றது. எங்களுடைய உரிமை பிரச்சனைகள் எவ்வளவோ காணப்படுகின்றது. அதே போன்று எங்களுடைய மக்கள் மிகவும் வறுமை கோட்டுக்குள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுடைய எண்ணிக்கை கூடுதலாக காணப்படுகின்றது. அவர்களின் வீட்டு வசதிகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்ததாக நாங்கள் மார்பை தட்ட முடியாது. எந்த ஒரு அரசியல்வாதியும் எங்கள் தமிழ் பேசுகின்றவர்கள் மார்பை தட்டிவிட முடியாது. அதே போன்று தொழில் வாய்ப்புகளை நாங்கள் அரசு துறையிலிருந்து பெற்றுக் கொடுத்தோம் என்று சொல்லி மார்பை தட்ட முடியாது. எனவே இவ்வாறான தவறுகள் காணப்படுகின்றது. மக்களின் எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்படவில்லை என்பது தான் அதுதானே தோல்விக்கு காரணம். இந்த முறை மனோ கணேசன் மக்கள் மத்தியிலிருந்து வெறுப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் என்றால், அவருடைய வாக்கு வங்கி சரிந்திருக்கின்ற என்றால் காரணம் என்ன? மக்கள் எதிர்பார்த்தவை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இதே கேள்வியை நான் மனோ கணேசன் இங்கே வந்தார். நான் நினைக்கின்றேன், இப்போ ஒரு 3 மாதங்களுக்கு முதல் மனோ கணேசன் வந்தார். இதே கேள்வியை நான் கேட்டேன். கொழும்பிலே 4 பேர் வெற்றி பெறுகிறார்கள். ஐக்கிய மக்கள் சக்திக்கு 4 ஆசனங்கள் சமகிக்கு கிடைக்கின்றது. அதிலே யார் என்றால் சஜித் பிரேமதாச, அர்ஷடி சில்வா, மரிக்கார், முஜிபுர் ரஹ்மான். ஏன் ஒரு தமிழருக்கு கிடைக்கவில்லை என்று கேட்டதற்கு அவர் கூறிய பதில், அனுர அலையிலே உள்ளுக்கு வந்து விட்டார்கள். அனுர அலையினால்தான் இந்த அரசாங்கம் வந்தது, 159 பேரும் வந்தார்கள். எனவே மக்கள் தமிழர்களை மறந்து விட்டார்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது நான் கேட்டேன், தமிழர்கள் மறந்து விட்டார்கள் என்று வைத்துக்கொள்ளும், முஸ்லீம் மக்கள் அவர்கள் ஏன் அனுரைக்கு வாக்களிக்கவில்லையா? நீங்கள் இதை எப்படி பார்க்கின்றீர்கள்? அவருடைய கருத்து இதுதான். என்னுடைய கண்ணோட்டத்தில், அதாவது பல வருட காலம் பாராளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் பதவி வகித்தவர் மனோ கணேசன் அவர்கள். ஆனாலும் அவர் இருந்த காலப்பகுதியில் சரியான முறையில் தமிழ் மக்களின், கொழும்பு வாழ் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டதா? அவ்வாறு தீர்க்கப்படாதன் காரணமாகத்தான் அவரின் வாக்கு வங்கி சரிந்தது. அதே நேரத்தில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட சிவானந்த ராஜா அவர்கள், உண்மையாக 37,000 வாக்குகள் அவருக்கு கிடைத்தது. அந்த வாக்கு இவரின் வாக்கு வங்கியை சரிய வைத்தது என்பது உண்மை. ஆனாலும் மக்கள் இன்னும் கொஞ்சம் சிந்தித்து வாக்களித்திருப்பார்களானால் சிவானந்த ராஜா அவர்கள் இந்த முறை பாராளுமன்றத்தை அலங்கரித்திருப்பார். ஒரு சில நேரத்தில் அரசாங்க
மட்டத்தில் இருப்பதனால் அவருக்கு ஒரு அமைச்சு பதவி கூட கிடைத்திருக்கலாம். அவ்வாறான ஒரு பேச்சுவார்த்தை தான் இருந்தது. ஆன போதிலும் எங்களுடைய மனோகணேசன் அவர்கள் எடுத்த வாக்குகள் எடுக்கப்பட்ட நிலையில் தமிழ் பேசும் மக்களின் வாக்குகள் மிகுதியாக நாங்கள் எண்ணி பார்த்தாலும் ஒரு 65,000-70,000 வாக்குகள் தான் வாக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து ஆனால் 1.5 லட்சம் வாக்குகள் இருக்கின்றது என்று நாங்கள் பறைசாற்றி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த வாக்குகள் ஏன் வாக்களிக்காமல் விடப்படுகின்றது? ஒன்று. அடுத்தது, அளிக்கின்ற வாக்குகள் கணக்கெடுப்பில் எடுக்கப்படுவது நிராகரிக்கப்படுகின்றது. ஒரு சில நாங்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்கள் மக்கள் மத்தியில் காணப்படுகிறது. அந்த எண்ணம் எங்கேருந்து உருவாகிறது? அதாவது மக்கள் நிறைய பேர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓட் போட போகலையா, நாங்கள் போட்டு என்ன நடக்க போகுது, என்னுடைய ஒரு வாக்கால் அவர் வெற்றி பெறப்போகிறார் என்ற அப்படியெல்லாம் நான் இந்த விஷயத்தை இப்படி சொல்கிற நேரம் எனக்கு ஞாபகம் வருது. 2026 ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணும் போது ஒரு வாக்குகளால் தோல்வி அடைந்த மாவட்டம் ஒன்று காணப்படுறது. அதாவது தாவேகா வெற்றி பெறுகிறது ஒரே ஒரு வாக்கு. அப்போ அந்த வாக்கின் பெருமதி அந்த இடத்தில் உணரப்படுகிறது. ஆனால் நம்மளோட நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னன்னா, நான் போட்டால் அந்த நாடு மாறப்போகுது, அல்லது நான் போட்டால் அவர் இந்த வேறொரு ஆட்சி வரப்போகுது. இந்த வெறுப்பு மக்களிடையே எங்கே வந்தது? அரசியல்வாதிகள் தான் காரணம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த வெறுப்புக்கு என்ன காரணம் என்றால், நான் ஒரு எதிர்பார்ப்புடன் வாக்களிக்கின்றேன், வருகின்றவர் ஆசனத்தில் அமர்கின்றார், அதன் பின்பு என்ற எதிர்பார்ப்பு நடக்கவில்லை. அடுத்த முறை வாக்கு வருகின்ற வேளையில் நான் என்ன நினைக்கின்றேன் என்று சொன்னால், நான் ஏன் வாக்களிக்க வேண்டும், எனது எதிர்பார்ப்பு நடைபெறவில்லையே. இன்னும் ஒன்று எமது மத்தியில் காணப்படுகின்ற ஒரே ஒரு குறைதான், எனக்கு என்ன செய்தார் என்ற வார்த்தை என்று எமது மத்தியில் இருந்து எங்களுக்கு என்ன செய்தார் என்ற வார்த்தை எழும்புகின்றதோ, ஆணித்தரமாக அதை நாங்கள் நிலைநாட்டுகின்றோமோ, அன்றுதான் எங்களுக்கு விமோசனம் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது எனக்கு என்ன செய்தார், அதை மாற்றி எமக்கு என்ன செய்தார் என்ற வார்த்தை அவர்கள் மத்தியிலிருந்து வர வேண்டும் வெளியில். சரி, இப்படி நாங்கள் ஆரம்பத்தில் நான் இந்த டாப்பிக்கை எடுக்கிற நேரமே உங்களுடைய அரசியல் வாழ்க்கை அதை நான் ஆரம்பிக்கிறேன். அதாவது அரசியல் வாழ்க்கையில் நான் வந்து அவ்வாறு அரசியலுக்குள் புகுந்த நான் ஈத்தோக்காவில் இருந்தோம். ஈத்தோக்காவும் நாங்கள் எங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றவில்லை. ஈத்தோக்காவும் அதிலிருந்து நாங்கள் விலக வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. ஈத்தோக்காவிலிருந்து விலகும் போது அங்கே யார் தலைவராக இருந்தார்? சௌமிமுத்தி தொண்டமான் ஐயா அவர்கள். அவர்தான் தலைவர். ஐயாவே ஒழுங்காக செய்யலைன்னு விலகுறீங்க? ஐயா செய்யலைன்னு சொல்வதற்கு நான் ஐயாவுடன் நாம் பழகியது குறைவு. ஐயாவுடன் ஒரே ஒரு தரம்தான் கதைக்கூடிய வாய்ப்பு கூட கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன். கொழும்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியவர்கள் சரியான முறையில் இயங்கவில்லை. 37,000 வாக்குகள் அவர்களுக்கு என்றுமே கிடைக்கக்கூடிய வாக்குகளாக இருந்தது கூட இன்று மிகவும் சரிவான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது. இன்றைய நிலை நீங்கள் விலகின்ற நேரம் ஈத்தோக்காவுக்கு 37,000 வாக்குகள் இருந்தது. அப்போ யார் கொழும்பு மாவட்ட அமைப்பாளர்? அந்த நேரம் கொழும்பு மாவட்ட அமைப்பாளர் நினைக்கிறேன் யோகராஜன் ஐயா அவர்கள் இருந்தார் என்று இறுதியாக. அந்த நேரத்தில் தான் அதிலிருந்து ஒதுங்கினான். AKMS ராஜேந்திரன் அவர்கள் கொழும்பு மாவட்டத்தின் 2006ஆம் ஆண்டு பிரதி மேயராக தெரிவு செய்யப்பட்டவர். சுயேட்சை குழுவின் சார்பாக போட்டியிட்டு அந்த குழுவில் இணைந்து நான் போட்டியிட்டேன். 1987ஆம் ஆண்டு முதல் சுயேட்சை குழுவாக கொழும்பில் போட்டியிட்டு அந்த இதில் 5ஆவதாக நான் வருகின்றேன். சரி, 5ஆவதாக நீங்கள் வருகின்றீர்கள். மிகவும் இவருடைய அரசியல் வாழ்க்கை என்பது சாதாரணமானதல்ல. பல தடைகளை தாண்டி, பல பிரச்சனைகளை தாண்டி வந்தது. அத்தனை விடயங்களையும் எங்களுடைய அடுத்த பகுதியில் நாங்கள் பார்க்கலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.